கிறிஸ்தலோட அன்பானவர்களே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. தேவன் உங்களை ஆசீர்வதிப்பார். சமாதானமாக இருங்க, சந்தோஷமாக இருங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். இன்றைக்கு வேதத்தில் ஒரு வசனத்தை எடுத்து நாம் தியானிப்போம். சங்கீதம் 37:7 பாருங்கள். கர்த்தரை நோக்கி அமர்ந்து அவருக்கும் காத்திரு, காரிய சித்த உள்ளவன் மேலே தீவினைகளையும் செய்கின்ற மனுஷன் மேலேயும் எரிச்சலாகாது. கர்த்தரை நோக்கி அமர்ந்து அவருக்கு காத்திரு அப்படின்னு சொல்லி நம்ம வசனத்தில் பார்க்குறோம். அன்பானவர்களே, கர்த்தரை நோக்கி நம்ம காத்திருக்கும்போது அவர் என்ன பண்ணுறாரு? காரிய சித்த உள்ளவன் மேலே தீவனைகளையே விளைகிறார். அது எப்படிப்பட்ட காரியம் இருந்தாலும் சரி, கர்த்தருக்காக நீங்கள் காத்திருக்கும்போது கர்த்தர் உங்களுக்கு காரியங்கள் எல்லாம் ஒரு வாய்க்க செய்கிற தேவனாக இருக்கிறார். அதில் எந்த ஒரு சந்தேகமும் கிடையாது. அதே போல் நீங்கள் பார்க்கும்போது அதே சங்கீதம் 27:14 பாருங்கள். கர்த்தருக்கே காத்திரு, திடமனதாயிரு, அவர் உன் இருதயத்தை ஸ்திரப்படுத்துவார். கர்த்தருக்கே காத்திரு அப்படின்னு சொல்லுவார். கர்த்தருக்காக நீங்கள் காத்திருக்கும்போது உங்களை என்ன பண்ணுறார்? அவர் திடமனதாயிரு அப்படின்னு சொல்கிறார். அவர் உன் இருதயத்தை ஸ்திரப்படுத்துவார். கர்த்தர் காத்திருந்த தாவீதை நம்ம பார்க்கும்போது எவ்வளோ பாடுகளும் உபத்திரங்கள் வரும்போது கூட அவர் கொலை பண்ணணும் அப்படின்னு சொல்லி தேடிக்கொண்டு இருக்கும்போது கூட தாவீது பயப்படலை. ஏன்னா கர்த்தருக்கே காத்திருந்தார். கர்த்தர் காத்திருக்கிறவங்களுக்கு ஒரு நன்மை குறைப்படாது. நீங்கள் பார்க்கும்போது அப்ரஹாம் நீங்கள் பார்க்கும்போது கர்த்தருக்கே காத்திருந்தார். கர்த்தர் காத்திருந்ததுனால தான் அப்ரஹாமும் தேவன் ஆசீர்வதித்தார். யாக்கோபு தேவன் கர்த்தர் காத்திருந்தனால யாக்கோபன் ஆசீர்வதிப்பார். கர்த்தர் காத்திருக்கிறவங்களை யாரையும் தேவன் வெட்கப்பட்டு போக மாட்டார்கள் என்று நம்ம பார்க்குறோம். அன்பானவர்களே, அதே போல் தான் கர்த்தர் காத்திருங்க. உங்கள் தேவைகளெல்லாம் தேவன் சந்திக்கிறவராக இருக்கிறார். அதே போல் நீங்கள் சங்கீதம் 40:1 கூட நீங்கள் பார்த்தீங்கன்னா, கர்த்தருக்காக பொறுமையுடனே காத்திருந்தேன். தாவீது சொல்கிறார் பாருங்கள். கர்த்தருக்காக பொறுமையுடனே காத்திருந்தேன், அவர் என்னிடமாய் சாய்ந்து என் கூப்பிடுதலை கேட்டார். கர்த்தருக்காக பொறுமையோடு அவர் காத்திருந்தாராம் பாருங்கள். அதுபோல தான் நீங்களும் கூட கர்த்தருக்காக நீங்கள் காத்திருக்கும்போது உங்கள் தேவைகளை தேவனை சந்திக்கிறவராக இருக்கிறார். நீங்கள் அவர் நோக்கி கூப்பிடும்போது உங்களுக்கு பதில் கொடுக்குறவராக இருக்கிறார். நம்ம வேதத்தில் பார்க்கும்போது கர்த்தருக்காக காத்திருக்கிறவங்க எப்பொழுது வெட்கப்பட்டு போனதில்லை அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். யோனோக்கு பாருங்கள், கர்த்தரோடவே நடந்தார் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். அதே போல் தானியேல் கர்த்தருக்காக காத்திருந்தார். அது சிங்கு கவிலிருந்து தேவன் விடுதலை கொடுத்தார். ஷாதாக் மேதேக்கு ஆபேத்நேகோ கர்த்தர் மேலே விசுவாசம் வைச்சார். கர்த்தர் மேலே நம்பினார். அந்த அக்னி சூழில் போடும்போது கூட அவர் விடுவித்தார். அன்பானவர்களே, இது போல தான் நம்ம வாழ்க்கையில் உங்கள் வாழ்க்கையில் கூட கர்த்தருக்காக நீங்கள் காத்திருக்கும் போது, கர்த்தர் நீங்கள் தேடும்போது, அவர் கற்பனையின்படி நீங்கள் நடக்கும்போது ஒரு நாள் அவர் உங்களை கைவிட மாட்டார். ஆனால் ஒரு உயிராகி நம்மளுக்கு வேணும். சீஷர்களை நம்ம பார்க்கும்போது கர்த்தருக்காக காத்திருந்தார், கர்த்தருக்காக ஊழியம் செய்தார். அடித்தாங்க, துன்பப்படுத்தினாங்க, ஆனாலும் அவங்க சோர்ந்து போகலை. அதில் ஒரு பலனும் அவருக்கு என்னென்னா இன்னும் சந்தோஷம். கர்த்தருக்காக நான் என்ன ஊழியம் செய்யணும், கர்த்தருக்காக அடி வாங்கினாலும் பரவாயில்லை, வதை வாங்கினாலும் பரவாயில்லை, சிரசால போட்டாலும் பரவாயில்லை, ஆனால் கர்த்தருக்காக நாங்கள் வாழணும். ஏன்னா இந்த உலகம் மட்டும் இல்லை, எனக்கு இன்னொரு உலகம் தேவனை கொடுப்பார். கர்த்தருக்காக நாங்கள் வாழும்போது கர்த்தர் என்ன பண்ணுறாரு? எங்களை ஆசீர்வதிக்கிறார் அப்படின்னு சொல்லி ஒரு விசுவாசத்தோடு அவங்க என்ன பண்ணாங்கன்னா கர்த்தருக்காக காத்திருந்தார். அது ரெண்டாவதாக நீங்கள் பாருங்கள், யோசுவா 10:12 பாருங்கள். 10-12 10-12 பாருங்கள். கர்த்தர் எம்மேரியாரியை இஸ்ராவேலின் புத்திரருக்கும் என் முன்பாகமே ஒப்பு கொடுக்கின்றார். அந்நாளிலே யோசுவா கர்த்தரையே நோக்கி பேசி, பின்பு இஸ்ராவேலின் கண்களுக்கும் முன்பாக சூரியனே நீ கிபியோன் மேலேயும், சந்திரனே நீ அயலான் பள்ளத்தாக்கின் மேலேயும் தரித்து நில்லுங்கள் என்றார். பாருங்கள், கர்த்தருக்காக காத்திருக்கும்போது இது மட்டும் பாருங்கள். ஏன்னா தேவனால் ஆகாத காரியம் எதுவே கிடையாது. யோசுவா நம்மளை போல் ஒரு மனுஷன்தான், மோசே கூட நம்மளை போல் ஒரு மனுஷன்தான். ஆனால் இவங்க என்ன பண்ணுறாங்க பாருங்கள், கர்த்தருக்காக காத்திருத்து ஜெபிக்கும்போது அவங்க என்ன பண்ணுறாங்க? யுத்தத்துக்கு வர்றாங்க. அமலேக்கியரை நினைக்கிற யுத்தத்துக்கு வரும்போது இவங்க என்ன பண்ணுறாங்க பாருங்கள். யோசுவா சொல்கிறாரு,
யோசுவா கர்த்தரை நோக்கி சொல்கிறார் பாருங்க, பின்பு இஸ்ராவேலின் கண்களுக்கு முன்பாக சூரியனே நீ கிபியோன் மேலும், சந்திரனே நீ ஐலான் மேலும் நில் அப்படின்னு சொன்னதுனால ஒரு முழுவதும் சூரியனும் சந்திரனும் அப்படி நின்னார்களாம். அப்போ என்ன பண்ணுறாரு, ஜெயத்தோடு அவர் வெற்றியோடு வந்தார். அதுபோல் அது அன்பானவர்களே, கர்த்தருக்கு நம்ம காத்திருக்கும் போது அது எப்படிப்பட்ட காரியமானாலும் சரி, கர்த்தர் உங்களை நிறைவேற்றி கொடுக்குற தேவனாக இருக்கிறார். அதே போல் தாவீது கர்த்தர் காத்திருக்கும் போது தான் ஜெயித்தார். இது மாதிரி பரிசுத்தவான்களெல்லாம் நம்ம பார்க்கும்போது, வேதத்தில் நம்ம வாசிக்கும்போது இன்னும் நம்மளுக்கு ஒரு வைராகி வரணும். ஆமாம், நான் கர்த்தருக்காக காத்திருக்கணும் அப்படின்னு சொல்லி வைராகியத்தோடு நீங்கள் செய்யும்போது, ஜெபம் பண்ணும்போது, வேதத்தை வாசிக்கும்போது, கர்த்தருக்காக காத்திரன்னா என்னன்னா வேதத்தை வாசிக்கணும், ஜெபம் பண்ணணும், தேவனுக்காக நம்ம ஏதாவது செய்யணும்னு ஒரு வைராகி இருக்கணும். அப்படி நீங்கள் இருக்கும்போது கர்த்தர் மேலே ஏதாவது ஒரு காரியம்னா அவர் மேலே நீங்கள் பாரத்தை போடும்போது கண்டிப்பாக அவர் என்ன பண்ணார், உங்களுக்கு விடுதலை கொடுக்குறவராக இருக்கிறார். அதுபோல் அது அன்பானவர்களே நீங்கள் காத்திருங்க, கர்த்தர் உங்களை ஆசீர்வாதிப்பார். இப்போ நம்ம ஜெபிக்கலாம். அப்பா பரலோக பிதாவே, சர்வ வல்லமுள்ள தேவனே, வானம் என் சிங்காசனம், பூமி என்னோட பாதபடி நீ சொன்ன பரமபிதாவே, தேவனே இந்த கர்த்தாவே ஸ்தோத்திர சுவாமி. எந்த காலி வேலையில் உங்கள் பாதபடியில் உங்கள் சமூகத்தில் கர்த்தாவே காத்து ஜெபிக்கிற ஒவ்வொரு பிள்ளைங்களும், இது வார்த்தைகளை கேட்குற ஒவ்வொரு பிள்ளைங்களும் வாழ்க்கையில் தேவன் கர்த்தாவே நீர் அற்புதங்கள் செய்கிற தேவனாக இருக்கிறீங்க சுவாமி. அப்பா நீ சொல்லியிருக்கிறீங்க சுவாமி, கர்த்தரையே நோக்கி அமர்ந்திரு, அவர் காத்திரு, காரிய சித்தி உள்ளவன் மேலே தீவினைகளையும் செய்கின்ற மனுஷன் மேலேயும் இறைச்சல் ஆகாதுன்னு சொன்ன அந்த வசனத்தைப்படி தேவனே கர்த்தாவே ஸ்தோத்திரம். காரிய சித்தி கர்த்தராலே வரும் என்ற வசனத்தைப்படி ஜீவனுள்ள தேவனே இந்த கர்த்தாவை கேட்குற ஒவ்வொரு பிள்ளைங்களும் மேலே உங்கள் கரம் இறங்குறதுக்காக நன்றி. அவங்க தேவைகளை தேவனை சந்தித்து நீர் ஆசீர்வதிக்கிறதுக்காக நன்றி. இயேசு சுவாமி நன்றி. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் என் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். காட் பிளெஸ் யூ. இந்த வசனங்கள் உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கு அனுப்புங்க, அவங்கள பார்க்கட்டும். தேவ கர்த்தர் அவங்கள ஆசீர்வதிக்கட்டும். ஆமென், ஆமென்.